குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட்டாக வந்து பாப்புலேஷன் சாம்பிள் இந்த வெக்டார் இதை பற்றின சின்ன அதோட வெக்டாரோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதனுடைய கண்டினியூஸ் தான். நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து கேள்விப்படுகிற ஸ்கூல்ல இருந்து ரொம்ப நம்ம வந்து வேர்டு படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன படிக்க போறோம்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும், அதுலயே நமக்கு ஒரு ஆன்சர். ஃபர்ஸ்ட் சாம்பிள். சாம்பிள்னா பாப்புலேஷன்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட். இன்னும் சிம்பிளா சொல்ல சப்செட் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷனுடைய சப்செட். சரி, இன்னும் அதை டீப்பா சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்னொன்னு நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பா பையன், அப்பாட்ட இருந்து பையன் வந்திருக்கான். ஓகேவா? பேரண்ட் இஸ் சில்ட்ரன். அப்போ பேரண்ட் பாப்புலேஷன் சில்ட்ரன் சாம்பிள். ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த சாம்பிளிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? சில டூல். நமக்கு இப்போ வந்து பையனை வச்சு அப்பாவை அனுப்பிச்சிடலாம், தாயை போல இல்லை. இப்போ பையனை வச்சு நினைச்சிடலாம், அப்பாவுக்கு அனுப்பிச்சிடலாம். சாம்பிள். இப்போ ஒரு பாப்புலேஷன் வந்து இன்ஃபைனைட்டா இருக்குன்னு சொல்லுங்க, நிறைய இருக்கு. பாப்புலேஷன் இன்ஃபைனைட்டா இருக்கு. ஸோ அதனுடைய கேரக்டர் என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம எப்படி என்ன தகவலை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு பாலம் சொல்றதுக்கு ஒரு சோத பதம் மாதிரி இந்த பாப்புலேஷன்ல ஒரு சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள்ல சில டூல் யூஸ் பண்ணுவோம். அந்த சாம்பிள் எடுக்கிறதுல சில மெத்தட்ஸ் இருக்கு. சார் அப்படி இருந்தாலும் சரி, அதுவும் தனி டாபிக். எப்படி எப்படி சாம்பிள் எடுக்கணும்னு சொல்லி அதில் ரேண்டம் சாம்பிள், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்ஃபை ரேண்டம் சாம்பிள்னு சொல்லி நிறைய இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாம்பிளை யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டூல்ஸ். ஒரு சாம்பிள் எடுத்துட்டோம், அந்த சாம்பிளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில டூலை யூஸ் பண்ணுவோம். அதாவது மண்வெட்டியை வச்சு ஒரு டோரை கழட்ட முடியாது, அதுக்கு டோரை கழட்டி ஸ்க்ரூ டிரைவர் வரும். அப்போ சில டூல் வந்து சில இடங்கள்ல யூஸ் ஆகும், இடத்துக்கு இடம் மாறும். அதே போல சில சாம்பிளை யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டூல் பாருங்கன்னா அவங்க டெஃபினேஷன் உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும். சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர்ஸ் டு தி ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நமக்கு அந்த டூல் யூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஒரு ஆவரேஜா இருக்கலாம், இல்ல அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம், ஒரு சென்டர் பாயிண்டா கூட இருக்கலாம், மீனா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், மோடா இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் கம்ஸ் ஃப்ரம் சூசிங் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் தி கிவன் பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஆல்சோ நோன் அஸ் ஃபைனைட் சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இது எப்படி சொல்லுவோம்? சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைனைட். ஏன்னா இன்ஃபைனைட் பாப்புலேஷன்ல இருந்து நம்ம ஃபைனைட் சாம்பிள் எடுக்கிறோம். ஓகேவா? Samples the distribution of the frequency on how spread apart various outcome will be for the specific population. Okay, நம்ம வந்து சாம்பிளிங் என்ன தெரிஞ்சிருக்கும், சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இன்னொரு டாபிக் கூட என்னோட வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.